கடந்த 3 வாரங்களாக தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்துள்ளதாகவும், டெங்கு காய்ச்சல் பாதிப்பிற்கு இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் குறித்தும், தொற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் துறை சார்ந்த அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் நடைபெற்றது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், கே.என். நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், கடந்த 3 வாரங்களாக தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளது என்றும், இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இன்று வரை டெங்கு காய்ச்சலுக்கு 15,796 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் இதுவரை 15,796 பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த 15,796 பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இறப்பை பொறுத்தவரை மிக கட்டுப்பாட்டுக்குள் 8 என்கின்ற அளவில் இருக்கிறது. இந்த 8ம் கூட நோய், அதாவது கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலான இணை பாதிப்பு உள்ளவர்கள். பின்னர் அமைச்சர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் கே.என். நேரு, சென்னையில் ஏற்கனவே அறிவித்த மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக முடிந்துள்ளது என்றும், புதிய பணிகள் தான் தற்போது நடைபெற்று வருவதாகவும் கூறினார். மேலும் குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புக்கான புதிய பணிகள் தான் நடைபெறக்கூடாது என தெரிவித்துள்ளதாக கூறினார்.